பிசிக்ஸ்ல நான் 98 மார்க் தான் எடுத்திருக்கேன். ஷாரா சென்டா வரும். அந்த 2 மார்க் எப்படி மிஸ் ஆச்சுனே தெரியல. ரீவாலுவேஷன் போட தான் போறேன். இதனால ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர வேண்டியனா ஸ்கூல் செகண்ட் வந்திருக்கேன். அந்த 2 மார்க் எனக்கு கண்டிப்பா வேணும். ரீவாலுவேஷன் போட்டே ஆவேன். பாஸ் ஆயிட்டேனா? நானா? இருமே ஜஸ்ட் பாஸ் தான் இருக்கேன். நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு நினைச்சேன். பாஸ் ஆயிட்டேன். அது போதும் எனக்கு. ஜாலியா பாஸ் ஆயிட்டேன். ஹலோ பெரியமா, என்ன எவ்வளவு மார்க் வாங்கிருக்க? 480 பெரியமா. என்ன இவ்ளோ கம்மியா இருக்கு? கம்மிதான் பெரியமா. எனக்கு இன்னொரு கால் வந்து அப்படியே கட் பண்றேன். நம்ம வாங்கின மார்க் போதும்னு சொல்லி மன திருப்தி அடையலான்னு பார்த்தா எல்லாரும் கால் பண்ணி கம்மியா இருக்குன்னு சொல்லி நம்ம மன உளைச்சல் காலாக்குறாங்களே. என் பிறந்த நாள் கூட இவ்வளவு கால் வந்தது இல்ல. எல்லாரும் என்ன ஞாபகம் வச்சு கால் பண்ற ஒரே நாள் இந்த ரிசல்ட் வந்த நாள் தான். என்ன இன்னொரு கால் வருது. சித்தப்பா, எனக்கு இவ்வளவு கம்மியா மார்க் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நல்லா தான் எக்ஸாம் எழுதுறேன். இப்ப எல்லாரும் போன் பண்ணி கேட்பாங்க மார்க் என்ன மார்க் என்ன. என்னால வெளியில யார் முன்னாடி தலை காட்டவே முடியாது. மேத்ஸ்ல 95 மார்க் வாங்கிருக்கேன். நானா ஸ்கூல்ல நடத்தின ஒரு டெஸ்ட்ல கூட நான் 50 மார்க் தாண்டது கிடையாது. இவ்வளவு மார்க் எடுப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா அம்மா நான் எதிர்பார்த்த மாதிரியே 510 மார்க் வாங்கிட்டேன். நம்ம இப்பவே போய் காலேஜுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாமா? பாடி, இந்த ஸ்வாதியோட நிறைய மார்க் தான் வாங்கிருக்கேன். ஆனா இந்த மது ஸ்கூல்ல நடக்கிற டெஸ்ட்ல எல்லாம் என்னோட கம்மியா தான் மார்க் வாங்குவா. ஆனா இப்ப மட்டும் என்னோட 10 மார்க் அதிகமா வாங்கிருக்கா. எப்படி இவன் இன்னும் கூட அதிகமா மார்க் வாங்கினா? நீ